நம் விருப்பமா உலகை இயங்குகிறது? கடவுள் பொருள்களை முழுமையாக பார்க்கிறார். மனிதன் பொருள்களை பகுதிகளாக பார்க்கிறான். மனிதன் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்திலிருந்து பிரித்து நிகழ்ச்சிகளை நிகழ்காலத்தில் மட்டுமே பார்க்கிறான். கடவுளுக்கோ முன் நடந்ததும் பின் நடக்க வேண்டுவதும் தெரியும். அதனால்தான் கடவுள் ஒற்றுமையை காண்கிறார், மனிதன் வேற்றுமையை காண்கிறான். கடவுள் பூரணமான நியாயத்தை காணும் அதே தருணத்தில் மனிதனோ அதை காண்பதில்லை. நீங்கள் உங்களை கடவுள் ஸ்தானத்தில் வைத்து பாருங்கள். நீங்களே கடவுள் என உணருங்கள். பிரபஞ்சம் முழுவதும் உங்களது படைப்பே என்றும் அவை அனைத்தும் உங்கள் விருப்பத்தினாலேயே நிகழ்கின்றன என்றும் உணருங்கள். உடனேயே உங்களுக்குள் அபரிமிதமான அமைதியும் ஆற்றலும் ஊற்றெடுப்பதை நீங்கள் உணர்வீர்கள். சுவாமி சிவானந்தர் எழுதிய மன அமைதி பூங்காவிற்கு ஒரு நல்வாழ்க்கை பாதை என்ற இந்த சிறிய நூலின் ஃபுல் புக்கு வீடியோ லிங்க் இங்கே இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. ஆன்மீகத்தில் உள்ள அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல். நன்றி. வாழ்க வளமுடன்.